இன்றைக்கு கர்த்தர் கொடுக்கிற ஒரு வார்த்தைக்கு நேரா போகலாம். 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரத்துல 7வது வசனத்தை நம்ம பார்க்கலாம். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் பயத்தை விரும்பாத தேவன், பயத்தை புறக்கணிக்கிற தேவன். இன்றைக்கு யார் யார் எந்தெந்த காரியங்களை நினைச்சு பயந்துட்டு உட்கார்ந்துருக்கீங்க? நம்ம பிள்ளைங்களை பார்த்தோன்னா ரிசல்ட் நினைச்சு பயந்துட்டு உட்காந்துருப்பீங்க. நிறைய பேர் நாளைக்கு ஒர்க்ல இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணிட்டு வந்திருக்கேன், நாளைக்கு ரிசல்ட் தெரியும், அந்த ஒரு பயம் இருக்கும். நிறைய பேருக்கு டெலிவரி குறித்ததான பயம் இருக்கும். நிறைய பேருக்கு ஃபியூச்சர் குறித்ததான பயம் இருக்கும். நிறைய பேர் நிறைய கைவர்களுக்கு இடத்துல மாட்டிக்கொண்டு எப்படி தப்பிக்க போகிறோமோ தெரியலன்னு சொல்லிட்டு பயத்துல நீங்க உட்கார்ந்துருக்கீங்க. இன்றைக்கு கர்த்தர் நமக்கு விரோதமா எழும்பி இருக்கிற எல்லா வானசேனை பொல்லாத ஆவிகள், இச்சையின் ஆவிகள், பயமுறுத்துகிற ஆவிகள் எல்லாவற்றையும் மேற்கொள்ளுகிறதற்கான அதிகாரத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த வசனத்தை பாருங்க. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தி உள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார். நமக்கு பயப்படுகிற ஆவியை கொடுக்கல. இன்னைக்கு யார் யார் பயந்துருக்கீங்களோ இன்றைக்கு அந்த பயத்தின் ஆவிலிருந்து விடுதலை ஆகணும்னா இந்த வசனத்தை நீங்க ப்ரொக்ளைம் பண்ணுங்க. இந்த வசனத்தை உச்சரிங்க. நீங்க எழுந்து கொள்ளும் போது, உட்காரும் போது, நடக்கும்போது தேவன் நமக்கு என்கிற வார்த்தையை எனக்கு என்று மாத்துங்க. தேவன் எனக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தி உள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார். இந்த வார்த்தையை சொல்ல 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 சத்துருவானவன் உங்களை தொட முடியாது. சத்துருவானவன் அந்த பயத்தை தான் டூலா அவன் வைத்துக் கொள்வான். நம்ம கேப்பை கொடுத்தாதாங்க சத்துருவானவன் நம்மளுடைய வாழ்க்கையில நுழைய முடியும். நம்ம அந்த கேப்பை அடைச்சிட்டோம்னா அவனால நுழையவே முடியாது. இன்றைக்கு கர்த்தர் சொல்கிறார், யார் உங்களுக்கு எதிராக விச்கிராஃப்ட் பண்ணட்டும், யார் உங்களுக்கு எதிராக பேசிட்டு உங்களுக்கு எதிராக கேஸே போடட்டுமே, ஆண்டு சொல்றாரு, உனக்கு பயமுள்ள ஆவியை கொடுக்கல, பலனும் அன்பும் தெளிந்த புத்தி உள்ள ஆவியை கொடுத்து ஆண்டவர் உங்களை உருவாக்கி இருக்கிறார். சோ நீங்க உங்களுக்கு பயந்தீங்கன்னா உடனே இந்த வார்த்தையை சொல்லுங்க. நமக்கு கர்த்தர் தெளிந்த புத்தி உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். அந்த நல்ல நேசரை நோக்கி நம்ம ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற நல்ல பரமபிதாவே, அநேக முறை ஆண்டவரே அநேக காரியங்களை நினைத்து பயந்தது உண்டு, புலம்பினது உண்டு, கத்தினது உண்டு, ஆண்டவரே மறைந்து நடந்தது உண்டு. ஆண்டவரே இந்த நாளிலே நீர் எங்களை மாற்றுவீராக, எங்களுக்குள்ளே ஒரு மாற்றத்தை தருவீராக. இயேசுவின் நாமத்தினால எங்களுக்கு தெளிந்த புத்தி உள்ள ஆவியை கொடுத்துருக்கீங்களே அதுக்காக உமக்கு நன்றி. பலனை கொடுத்துருக்கீங்களே அதுக்காக உமக்கு நன்றி. அன்பை நீங்க கொடுத்துருக்கீங்களே அதுக்காக உமக்கு நன்றி. ஏசப்பா, நீங்க ஆண்டவரே எங்களுக்கு ஆண்டவரே ஒரு பயத்தின் ஆவிகள் எல்லாவற்றையும் எடுத்து போட்டு தெளிந்த புத்தி உள்ளவர்களாய், தைரியம் உள்ளவர்களாய், எங்களுடைய காரியங்களை எழுந்து நடக்கிறவர்களாயும் செய்கிறவர்களாயும் நீர் எங்களை மாற்ற வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாளில இந்த நேரத்துல என்னோடு இணைந்து யார் யார் ஆண்டவரே என்னென்ன காரியங்களுக்கு பயந்து உட்கார்ந்து அழுது கொண்டிருக்காங்களோ என் கர்த்தர் அவைகளுக்கு பதிலை கட்டளையிடுவீராக. அவருடைய இருதயத்துல சமாதானம் உண்டாகட்டும், பலன் உண்டாகட்டும். ஆண்டவரே நீர் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்கிறவர்களை ஒவ்வொருவரையும் நீங்க மாற்ற வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். நீரே காத்துக்கொள்ளும் வழிநடத்தும். இயேசுவின் மூலம் ஜெபக்கேளும் நல்ல பரமபிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you.